ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை. இது உண்மை சம்பவம் இல்லை, இது ஒரு கதை. இது யாரை பற்றின கதைனா ஒரு பூதத்தை பற்றி கதை. என்ன பூதத்தை பற்றி கதையா? அப்படி என்ன பூதத்தை பற்றி கதை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அழகான தோட்டம். அதில் நிறைய மரம் இருக்குது, நிறைய பழமரம், நிறைய பூச்செடி. அந்த தோட்டம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. பகலில் சூரிய வெளிச்சத்துலேயும் இரவில் சந்திரனோட ஒளியும் அந்த தோட்டத்தில் இருக்கும் போது அந்த தோட்டம் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த தோட்டத்தை போய் ஒரு தடவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அதை யார் காவல் காத்துட்டு வர்றதுன்னா ஒரு பூதம். அதை ஃபுல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் ஒரு பூதம். அதனால அது யாரையுமே அந்த தோட்டத்துள்ளே அலோவ் பண்ணாது. அது ஃபுல்லாக அதை பாதுகாத்து நைட்டும் பகலும் அந்த பூதம் அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கும். யாரையுமே உள்ளே விடாது. அந்த தோட்டத்தை அது ரொம்ப நேசிக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த தோட்டத்தை ரொம்ப நல்லா நீட்டாக வச்சுருக்கோம். நல்லா ஒரு குப்பை எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தோட்டத்து மேலே இந்த பூதத்துக்கு அவ்வளோ பிரியமாக இருக்கும். ஒரு நாள் என்னாச்சுன்னா, இந்த பூதத்துக்கு ஒரு வேலை வந்துடுச்சு. அதனால அது அதோட ஊருக்கு போயிடுச்சு. பூதம் ஒரு 3 நாள் வச்சுக்கோங்க, அது ஊருக்கு போயிடுச்சு. இதை கவனித்த அந்த ஏரியாவில் இருக்க குட்டி குட்டி பசங்க, அவங்களுக்கும் அந்த ஆசை அந்த தோட்டத்தில் போய் விளையாடணும்னு சொல்லிட்டு, இதை கவனித்த அந்த பசங்க எல்லாம் பிளான் பண்ணி தோட்டத்தை சுற்றி பூதம் வேலி அடைச்சி வச்சுருக்கு. இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, அது அவங்க சைஸுக்கு எல்லாம் குட்டி பசங்கள்ல குட்டியாக அதை ஒரு ஓட்டை மாதிரி போட்டு வேலியை பிரித்து அது உள்ள நுழைஞ்சி உள்ளே போயிடுறாங்க. போய் அது உள்ளே ஜாலியாக விளாட்றாங்க. மரத்து மேலே ஏறி விளாட்றாங்க. பழங்களை பறித்து சாப்பிட்றாங்க. பூவெல்லாம் பிரித்து போடுறாங்க. இவங்க ஏறி சில கிளையெல்லாம் உடையுது. தோட்டம் குப்பையாகுது. ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக விளாண்டாச்சு. 2வது நாள் ஆகுது. வழக்கம் போல் 2வது நாளும் அங்கே போய் பூவெல்லாம் பறித்து போடுறது, மரத்தில் ஏறி விளாட்றது, இப்படியே போயிட்டுருந்தது. 3வது நாளும் வழக்கத்து போல் போய் விளாட்றாங்க. விளாடிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. பூவெல்லாம் பறித்து போட்டு எப்பவுமே போல் மரத்தில் அங்கே இங்கேயும் தாவி தாவி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளாடிட்டுருக்காங்க. பூதம், ஊருக்கு போன பூதம் திரும்ப வந்துடுச்சு. பார்த்தா அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஏன்னா அது நேசித்த ஒரு தோட்டம். அதை ஃபுல்லாக நல்லா பாதுகாத்து கடின உழைப்பை போட்டு அதை மெயின்டைன் பண்ணி அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருந்த தோட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக இருக்குது. எல்லா இடமும் குப்பை சதறிப்பே இருக்குது. இதை பார்த்தோன்னே அந்த பூதத்துக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. நம்ம மனுஷங்களாக இருந்தால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும், அது பூதமாச்சே. அதுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதுக்கு வந்த கோவத்துக்கு இந்த பசங்க, நிறைய குட்டி குட்டி பசங்க நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. சவுண்டு வேற நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்ததை கூட கவனிக்காமல் அவங்க பாட்டுன்னு விளையாடிட்டு இருக்காங்க. மரம் அங்கேயும் ஏறி ஏறி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பூதம் அதெல்லாம் கவனித்து இது கோவத்தில் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கு. அது கோவம் இன்னும் தனியவே இல்லை. அப்படியே நல்ல கோவத்தோடு அப்படியே ரொம்ப கோவமாக உட்காந்து கவனிச்சிட்ருக்கு. அப்போ எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் விளையாடாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். எல்லாம் ரொம்ப ஜாலியாக விளாட்றாங்க. அந்த பையன் மட்டும் ரொம்ப சோகமாக நின்றுட்டுருக்கான். இந்த பூதம் அதை அவ்வளோ கோவத்துலேயும் அந்த பையனை கவனிச்சிருக்கு. இது கிட்ட போய் எல்லாரும் விளாட்றாங்களே, நீ மட்டும் ஏன் விளாடாமல் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு அந்த மரம் எட்டலை, நான் ரொம்ப குள்ளமாக இருக்கேன்ல, என்னால் ஏற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இது ஒரு விஷயமா, இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அந்த மரத்தில் உட்கார வச்சோடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பூதத்தை என்ன பண்ணுறான், கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்றான். இந்த பூதத்துக்குன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது ஒரு பூதம். இதுக்கு தெரிஞ்சது தோட்டத்தை பாதுகாக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும். இதுக்கு அந்த சந்தோஷம், துக்கம், அன்பு, பாசம் எதுவுமே தெரியாது. அது தனியாகவே இந்த தோட்டத்தில் இருக்கும். யார் கூடயும் சேராது. தனிமையாகவே இந்த தோட்டத்தை பாதுகாத்துட்டு இப்படியே இருக்கிற பூதம் ஒரு குட்டி பையன் முத்தம் கொடுக்கறதுக்கு அதுக்கு புதுசாக இருக்குது. அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. இது ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த பாசத்தை இது உணருது. சின்ன குழந்தை நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவ்வளோ கோபத்தில் எல்லாமே இந்த பையன் ஒரு முத்தம் கொடுத்தா எல்லாத்தையும் மறந்துடுச்சு. கோவம் ஃபுல்லாக எல்லாம் போயிடுச்சு. அதோட குணம் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடுச்சு. பிள்ளைங்க விளையாடட்டும்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தை ஃப்ரீயாக விட்டுடுச்சு.
சுற்றி அந்த வேலியெல்லாம் பிரித்து நல்லா செவுரு நல்லா கட்டி ஒரு கேட்டு வச்சு அதை ஓப்பன் பண்ணி விட்டுரும். பிள்ளைங்க வந்து விளையாடிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க விளாட்றதெல்லாம் இதை கவனித்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தது. இந்த பையன் வந்தால மறுநாள் அந்த பையன் வரல. ஆனால் இந்த பூதத்துக்கு அந்த பையனை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. எல்லா குழந்தைங்களும் வந்து விளாட்றாங்க, ஆனால் அந்த ஒரு பையன் மட்டும் வரல. இது விசாரிக்குது வந்த குழந்தைங்கிட்டலாம், இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் தானே அவன் வரலையா அப்படின்னதுக்கு, அந்த மாதிரி யாரும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்கிறான். மறுபடியும் இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் போய் கேட்குது. ஆனால் யாருமே அந்த பையனுக்கு தெரியல. இல்லை எங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் பையன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. சரி விளையாட்டில் இவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுவும் ஃபுல்லாக தேடி தேடி டயர்ட் ஆகிடுச்சு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட வருஷம் ஃபுல்லாக இது வரும்போதெல்லாம் அந்த பையனை தேடும். 1 வருஷம் 2 வருஷம் அப்படி இப்படின்னு வருஷங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் இது அதோட தேடலை வந்து விடலை. அந்த பையனை அடுத்து எப்படியாவது பார்க்கணும், நம்மளோட குணம்லாம் மாறி இருக்குது, நம்ம இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், எல்லாத்தையும் இப்போ பேசுகிறோம், நம்மக்கிட்ட வந்து பிள்ளைங்க பேசுகிறாங்க, விளாட்றதை நம்ம பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுறோம். யாருமே இல்லாமல் தனிமையாக இருந்த இப்போ நமக்கு இவ்வளோ பேர் வந்து பேசுகிறாங்க, இதெல்லாம் நமக்கு புதுசாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பையனோட இது தானே, அந்த பையன் நம்மகிட்ட பாசம் வச்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிக்கடி யோசித்து பார்த்துட்டு அந்த பையனை தேடும். ஆனால் அந்த பையனை பார்க்கவே முடியாமல் போயிடுச்சு. வருஷங்கள் கடந்துச்சு, பூதத்தோட தேடலும் அதிகமாச்சு. ஆனால் பூதத்தால் அந்த பையனை பார்க்கவே முடியல. பூதத்துக்கும் வயசாயிடுச்சு. அப்புறம் இது ரொம்ப நாள் தேடிட்டு இருந்துச்சுல்ல, அந்த பையன் திரும்ப அது முன்னாடி வந்து நின்னான். இதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப வருஷமாக தேடிட்டுருக்கு. ரொம்ப வருஷமாக நம்ம ஒரு விஷயத்தை தேடுறோம், ஒரு நபர் மேலே நம்ம வந்து பாசம் வச்சுருக்கோம், அவங்கள நம்ம காணோம். அதை திடீர்னு சர்ப்ரைஸாக பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பூதத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அதால் அது வாய் திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். இது கேட்டுச்சான், எதுக்கு நீ இத்தனை நாள் வரவே இல்லையே தோட்டத்துக்கு, எதுக்கு நீ இத்தனை நாள் என்னை வந்து பார்க்கல, ஒரு நாள் கூட என்னை பார்க்கணுன்னு உனக்கு தோணலையா, நீ ஏன் இப்படி வந்து என்னை பார்க்காம அப்படியே இருந்துட்ட, இத்தனை நாள் நீ எங்கே போன, உன்னை நான் எங்கெங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா, எங்கெங்கெல்லாம் நான் போய் விசாரிச்சேன்னு தெரியுமான்னு அந்த பையனை பேச பூதம் அதோட ஆதங்கத்தெல்லாம் அந்த பையன்கிட்ட கொட்டி தீர்த்துடுச்சு. அதுக்கு அந்த பையன் எதுவுமே பதில் சொல்லிக்கல. என்னென்னு நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு எதுவுமே பேசாமல் இருக்க அப்படின்னு பூதம் கேட்கும் போது அவனோட கையை காமிக்கிறான். கையை காமிச்சா 2 கையிலையும் காயமாக இருக்குது, கால்லையும் காயமாக இருக்குது. உன்னை அடிக்க யாருக்கு மனசு வந்தது, உன்னை அடித்தது யார், என்கிட்ட சொல்லு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், உன்னை போய் அடிக்க யாருக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு பூதத்துக்கு அதை பார்த்து ரொம்ப வேதனை ஜாஸ்தியாகிடுச்சு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் வந்து மற்றவங்க மேலே அன்பு இல்லாமல் சின்ன பொருளுக்காக சில விஷயத்துக்காக மனுஷங்களை வெறுக்கும் போது தான் எனக்கு அதிகமான காயம் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். அப்புறம்தான் பூதத்துக்கு தெரியுது நம்ம கிட்ட வந்தது வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட குணாதிசயத்தை மாற்றினது வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு, சில விஷயத்துக்காக சில பொருட்களுக்காக மனுஷங்களை உதாசீனப்படுத்தாமல் எல்லார்கிட்டேயும் அன்பாகவும் தயவாகவும் இருக்கணும், எல்லார்ட்டையும் பாசமாக இருக்கணும். இந்த உலகத்தில் பொருளுக்கு இருக்கிற மதிப்பு கூட மனுஷனுக்கு இல்லை. கடவுள் வந்து நம்ம கூட தான் இருக்கார், அவர் வந்து நமக்குள்ளே தான் இருக்கார். மற்றவங்க மேலே அன்பு காட்டும் போதும் மற்றவங்க மேலே இரக்கமாக இருக்கும் போதும் கடவுள் அதுக்குண்டான பலனை நிச்சயமாக நமக்கு தருவார். நம்ம வந்து எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து அறுப்போம். அதுதான் நமக்கு வந்து கடவுள் சொல்லித்தரார். எல்லார் மேலேயும் அன்பாக இருப்போம், பாசமாக இருப்போம், எந்த பொருளுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் அடிச்சுக்காதபடி, யார்கிட்டையும் வந்து சில விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து மனுஷனை உதாசீனப்படுத்தாதபடி எல்லார்கிட்டையும் ஈக்குவலாக நடந்து எல்லார் மேலேயும் பாசமாக இருப்போம். கடவுள் நிச்சயமாக நம்ம கூட இருப்பார், நமக்கு நல்லது மாத்திரமே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோவனால் உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னா ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோஸை கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.